ஹாய் ஹலோ மக்களே, இன்றைக்கி நான் வீடியோவில் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஆடியோ ஒன் மொபைல் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, அது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அம்மனும் சரி விளாண்டு போகும் அப்படின்னு போட்டுருக்கிறேன். ப்ளீஸ் சப்போர்ட் மீ. ரொம்ப நாளாச்சு போட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணிடுறேன். கட்சின்லாம் ஸ்ட்ரெயிட் தான் நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி நம்ம ஒரு 3 நிமிஷம் பண்ண போகிறோம். ஓகே, பாட்டு அடுத்த பாட்டு வரும். ஒரு 3 நிமிஷம் ஒரு பாதி சவுண்டை கட் பண்ணிடுறேன். கோ டு சலூன். ஓகே, நம்ம போயிட்டு இங்கே எக்ஸ்மார்க் காமிக்குது, அங்கே போயிடலாம். ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ ஜேக்குன்னு ஒருத்தர் இருக்கான், அவன் ஆர்ஸை ஃபாலோ பண்ணிட்டு போகணுமா? அங்கே போகணும். நம்ம ஆர்ஸ் இதில் இதா ஓகே, இதோ ஒரு ஆர்ஸு போகணும். கம்பெனி ஃபோர்ஸ். ஓகே, ஃபோர்ட் மெர்சரி. ஓகே, நல்ல வேலை மேலே போட்டானும். எப்படி நிறுத்துறதுன்னு இங்கிறவன் தம்பி போடா, பின்னாடியே வரேன். போடா போடா தம்பி, போடா போடா. ஓகே, கரெக்டாக போடுறாங்க. அப்போ தான் நானும் பார்த்து பண்ணுறேன். போடா போடா தம்பி, போடா தம்பி, போடா போடா. டேய், நான் இப்போ சவுண்டெல்லாம் வைக்க மாட்டேன். இந்த கீழே சப்டைட்டில் இருக்கும் பாருங்கள். நான் சொல்கிறேன், இந்த அளவுக்கு நான் சொல்கிறேன். இப்போ இவன் ஃபாலோ பண்ணியே போகும். இது ஃபோர்ட் மெர்சரின்னு ஒரு இருக்கான், அங்கே போகணுமா? நான் ஏற்கனவே இந்த கேம் விளாண்டுருக்கேன், நல்லாயிருக்கும். உங்களுக்காக திருப்பியும் போடுறேன். ஏற்கனவே முடிச்சிட்டேன். அண்டர் நைட் மேர் கூட முடிச்சிட்டேன். ஏற்கனவே முடிச்சிட்டேன் அண்டர் நைட் மேர், அதையும் போடுறேன். இதையும் முடிச்சிட்டேன், அதையும் முடிச்சிட்டேன். நல்லா இருந்துச்சு, ரெண்டுமே நல்லா இருந்துச்சு. போடுறேன். அதான் போட்டுடலான்னு பார்த்தேன். ஐ குவிட் யூடியூப்னு போட்டிருந்தேன்ல, சாரி, அது வந்து ஃபேக்கு தான். ஓகே ஓகே ஓகேடா. நான் என்ன பேசுகிறதுனே தெரில. சொல்லிக்கிறாங்க, பார்ப்போம். எவ்வளோ தூரம்டா கூட்டு போவ நீ கிளவா? கிளவா எங்கடா போகிற? கிளவா எங்கடா போயிட்டு இருக்கோம்? கூட்டு போகிறேன். மெர்சரி ஸ்டேஷன். இப்போ பார்த்திங்கன்னா ஃபோர்ட் மெர்சரின்னு ஒரு இடத்துக்கு தான் போகிறோம். இது நம்ம மெக்சிகோ நேமு பொராவா. என்னடா அது பேரை வச்சுருக்காங்க. நம்ம பேரை என்னடா பேர் அது? படிக்க முடியாத பேரெலாம் வச்சுட்டு தமிழ் பேராக வைக்கணும். சொல்கிறது சுரேஷ், ராஜேஷ், இது மாதிரி பேரை வைக்கணும். இது மாதிரி வைங்கன்னா அது இதோ சொல்லிட்டு இருக்காங்க. பயிலோடா ஆடா இப்படி இருக்கீங்க. நான் அது இது கயோடிஸா. இந்த மவுண்டைன் மேலே தான் ஃபோர்ட் மெர்சரி இருக்குது அப்படிங்கிறான். இந்த மாளிகை தானா? ஆகா ஆகா. சரி, ஸ்கிப் தான் நம்மளுக்கு எப்போவுமே ஸ்கிப்பு. மெயின் கஸ்டின்ஸை மட்டும் நான் வந்து உங்களுக்கு வைக்கிறேன். அப்ரோச் ஃபோர்ட் மெர்சரி. இங்கே வந்துட்டேன்டா. ஸ்கிப் கொடுத்துடலாம். இதெல்லாம் மெயின் கட்சியே இல்லை. இதெல்லாம் மெயின் கட்சி இல்லை. பாணின்னு ஒருத்தையை காப்பாற்றுவோம்ல. வந்துட்டோம் நண்பர்களே. எங்கே இது நம்மளோட குதிரை இல்லையா? நம்மளாதான் நடந்து போகணுமா? சரி, நான் இப்போ ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணுறதுனால கொஞ்சம் லேக் ஆகுது. சாரி, மன்னிச்சுக்குங்க.
எனக்கு அவ்வளோ ஸ்பெக்ஸெல்லாம் இருக்காது என் ஃபோனு. சும்மா ஒரு மீடியம் தான். சரி வா, கன்னை வச்சு சுட்டுருவேன். கன்னு இருக்கா? ரிவால்வரும். இந்த மிஷின்னா நம்மளை கூப்பிட்டு போய் காட்டுவா. இது நம்ம பிளாக் தான், எப்போவுமே பிளாக் தான் எடுப்போம். இது பேர் வார் ஹார்ஸும்பாங்க. தம்பி வாங்க, இப்படி கூட்டு போயே காட்ட மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். எப்போடா டே, எங்கிட்டு போகணும் ஃபஸ்ட்டு? அப்படியே எங்கிட்டா போகணும்? தெரியும், உங்களுக்கு தான் போகணும். போகும் ஸ்பீடாகவே வரமாட்டாடா. ஐயே வெறியாகும்டா. இது ஜென்ரல் ஸ்டோரி தெரியும். நான் கம்ப்ளீட் பண்ணப்போ நான் ஒரு அவுட்ஃபிட் எடுத்திருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். டெட்லி அசாசின்னு ஒரு அவுட்ஃபிட் ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்திருந்தேன் தெரியுமா. ஸ்டோரியெல்லாம் முடிச்சுட்டு ஜாக் மாஸ்டர் வச்சு ஓகே 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 இன்னொருத்தன் ஒரு கேரக்டர் கூட விளாடுவோம் எண்டிங்கில் சொல்கிறேன். பாட்டெலாம் வரும்ல. அதுக்கப்புறம் கேட்பீங்க ஜிடிஏ வைஸ் சிட்டி எங்கடா போச்சு அப்படின்னு கேட்பீங்க. ஜிடிஏ வைஸ் சிட்டி டெஃபினட் எடிஷன் வந்து எப்படி சொல்கிறதுனா ஸ்டோரேஜ் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து கேட்சாக கொடுக்கறதுக்கு பதில் ஸ்டோரேஜ் கொடுத்து விட்டேன். மொத்தமாக போச்சு. நான் பண்ணுறது கேட்சாக கொடுத்தா கூட ஒரு அதே 3 ஜிபி வச்சுருந்துச்சு. கேட்சாக கொடுத்தலான்னு பார்த்தா ஸ்டோரேஜ் எரேஸ் பண்ணிட்டேன். என்ன பண்ணுறது அதனால் போங்கடாடே அப்படின்னு சொல்லிட்டு நான் டெலீட்வே பண்ணிட்டேன். அதுவும் ஒரு 7 ஜிபி எடுத்துருக்கான். ஐயோ அவ்வளோதானே. வாங்க, கிச்சன் ஒரு பட்டன் இருக்கும். எங்கடா அது? சிவராஸ் எனக்கு எல்லாமே தெரியும்டா. கோ டு பானிஸ் ஹவுஸ். போகலாம். எங்கடா ஸ்கிப் கொடுத்துடலாம். எல்லாமே ஸ்கிப் கொடுத்துருவோம். நம்மளோட பேக் ரிப்பீட்டரா செம கைஸ் செம. நம்மளோட ஹார்ஸ் போல இறங்குங்கிறாங்க. ஏறிட்டா போச்சு. இது இந்த மிஷினா இந்த இது இப்போ வந்து கயடிஸையும் இந்த ரேபிட்ஸையும் அடித்து ஓடுவோம். அதெல்லாம் தெரியும். நான் உங்கள்கிட்ட ஸ்பாயில் பண்ண விரும்பலை. பாருங்கள். பார்த்தீங்கன்னா இப்போ போயிட்டுருக்கோம். பார்ப்போம். நான் இங்கே தான் இப்போ வந்து இங்கே சொல்லுவாங்க. வா பாப்பா வாங்க. நம்ம இன்னும் ரிப்பீட்டரே எடுக்கலை. ரிப்பீட்டரே செலக்ட் பண்ணல. வாங்க, இங்கே தான் நிறுத்த சொல்லுவாங்க. இங்கே ரேபிட்ஸ் வருது முடிச்சு விடு அப்படிம்பாங்க. வருதாங்க பாரு. போடு மிஸ்ஸு போடு. அடா ஒன்று கூட அடிக்குங்களா? எத்தனை ரேபிட்ஸ் நானே இப்போ தான் பார்க்குறேன். 2 3 4 5 டக்குன்னு ரீரோல் பண்ணுறா. டேய்
டன் மாஸ்டர். சரி விடு, ஆளா போயிடுச்சு. வாங்க, இப்போ இன்னும் உள்ளே போய் காட்டுவா. ஸ்பாயில் பண்ண விரும்பலை. போ 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 போ. அப் கம்பெனி வாணி எங்கே போகிறா? இங்கே வாமா. நான் எப்படி நான் தமிழில் எனக்கு உருவாக்கும்னு தெரில, சத்தியமாக தெரில. சரி, இப்போ காயடியூசனை கொள்ளு தான் நினச்சேன்டா, தெரியும். பச்சக் டெட் ஐ தெரியும். டெட் ஐக்கு நல்லா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அதனால் இதுக்கு தான் காத்துட்டு இருந்தேன். வாங்க டெட் ஐ போடலாம். இல்லை, ஐயோ தேவையில்லாமல் வேஸ்ட்டு பண்ணிட்டேன் டெட் ஐயை. அப்படி ஒரு டெட் ஐ போடு, மண்டையில் விட்டு, அவ்வளோதான். இப்போ வராது அந்த இது. பச்சக் 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 3 ஷாட்டு. நம்மளோட ரூமுக்கு வந்து எடுத்துகிட்டு போகிறானா, கூட்டிகிட்டு போகிறானா பார்ப்போம். என்னோட ரூமு எங்கே இருக்கும்? பில் வில்லியம்ஸ். தாத்தா ஓடு தாத்தா, அங்கிட்டு நானே ஓடுறேன். சரி, அங்கிட்டு எகுறா. லேக் ஆகுதா, மன்னிச்சிங்க, சாரி. ஆனால் தான் நம்ம ரூம் வந்துடுச்சு. வந்து சேவ் பண்ண சொல்லுவாங்க. இருங்க, இது ஸ்கிப் பண்ணிடலாம். சேவ் பண்ணியாச்சு, அவங்களே சேவ் பண்ணிட்டாங்க. வேறு ஏதாச்சும் அவுட்ஃபிட் இருக்கான்னு பார்ப்போம். இந்த அவுட்ஃபிட்டே பிடிக்காது, இந்த டெட்லி அசாசின் தான் பிடிக்கும். ஐயோ எதுவுமே இல்லையே போலியே. சரி நாங்கள் இதே அவுட்ஃபிட்டை வச்சு கண்டினியூ. நீ ஆடுறாவன் ஒரே ஒரு மிஷின் ஆடிட்டே போயிடலாம். நம்ம போகலாம். இப்போ வந்துட்டு ஐயோ எத்தனை மணி காட்ட மாட்டாங்களோ. ஷிட். சரி, ஒரு சேவை பட்டன் அடிச்சுட்டு ஒன்றும் ஒரு சேவ் அடித்தா கரெக்டாக காலையில் எந்திரிப்போம். அந்த காலையில் எந்திரிச்சு ஒரு மிஷினை முடிச்சுட்டு பட்டுன்னு வேலைக்கு போவோம். இப்போ தான் இன்னும் 2வது மிஷினே முடிக்கிறோம். இன்னும் 57 மிஷினில் 2 மிஷினே இப்போ தான் முடிக்கிறோம். சேவ் போட்டுருவோம். ஓகே டக்குன்னு சேவ் அடிடாடே. ஆகா நண்பரே, என்னோடய சேவ் ஃபைல்ஸ் எல்லாம் இருக்குது. நான் கண்டினியூ பண்ண மாட்டேன். என்ன இருந்தாலும் கண்டினியூ பண்ண மாட்டேன். சேவை போட்டு இப்போ கரெக்டாக இருக்கா? இப்போ வாங்க போகலாம். நான் ஒரு 2 மிஷின் இருந்துச்சுல, அது சேவ் அடிச்சது தான். நான் முன்னாடி சேவ் அடிச்சது விளாண்டேனால சவர் பேத். இந்த ரேசிங் கைஸ், இது ரேஸு கைஸ். இது வந்து ரேஸு தான் சொல்லலை. இந்த ரேஸு நம்மளுக்கு முடிஞ்ச அளவுக்கு பார்ப்போம்.
போடக்கூடாது இது போட்டோம். உனக்கு முடிஞ்ச அளவுக்கு அடிப்போம். ஓடுறா ஜல்மாஸ்டன். மை நேம் இஸ் ஜல்மாஸ்டன். ப்ளூ பார்க் ஃபுல்லு. எனக்கு இந்த கேமில் எதுனா பிடிக்காத விஷயம் இதுதான். இந்த ப்ளூ கலரு இதுதான். அது ஒரு சீட்டு போடுவான், ஆனால் அந்த சீட்டை நான் போடாமலே வரலாம். அப்போ தான் பெட்டர். நம்ம சீட் போட்டால் ஃபுல் அந்த கேமோட ஃபுல்லாகவே எக்ஸ்பீரியன்ஸே பண்ண முடியாது. நான் கேள்வி விட மாட்டிருக்கேன் நிறையா சீட்டு. இன்மோட்டல் சீட்டு. தப்பான வழி போயிட்டேன் கைஸ். தப்பான வழி. அப்பா இந்த ஏர் ஸ்பேர்த்துலேயே பொண்ணும் அப்போ ஸ்பீடாக போகலாம். ஜஸ்ட் மிஷன் கைஸ். இல்லாட்டி தூக்கி போட்டு இந்த ஆர்ஸு போகலாம். வைப்ரேட் ஆச்சுன்னா ஆமாம் அமைதியாக இருக்கணும். வைப்ரேட் ஆகலாம் அப்படின்னா பட்டு 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 பட்டுன்னு அப்படி ஆரம்பிச்சிட்டே இருக்கணும். வைப்ரேட் ஆகிடுச்சுன்னா சும்மா விட்டுறணும். அவளாட்டி பட்டு 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 பட்டுன்னு அழுத்திட்டே இருக்கணும். இதான் என்னோடய டாக்டிக். இப்படி தான் நானும் பண்ணியிருந்தேன் மெயின் கேமில். நானும் ஓ கைஸ் கிளிச்சு. கேம் கிளிச் ஆகிடுச்சு. ஜஸ்ட்டு அவ்வளோதான்டா. இப்போ பேசு பார்ப்போம். அவ்வளோதான். நாங்கள் தான் இங்கே. அவ்வளோதான். ஓடு. அவ்வளோதான் கைஸ். பீட் பண்ணிட்டோம் அவளை. ஓடுறா. அவ்வளோதான். எனக்கு பிடிச்ச குதிரையே பீசஸ் சோப்பில் இருக்கு. இங்கே போயிருப்பா வெள்ளை கலர் குதிரை. வெள்ளை கலர் சிக்குச்சான். பாவம் கிட்ட வந்துட்டோம். அவ்வளோதான். நம்ம தான் வின்னு. இரண்டாவது வாட்டி வின் ஆகிட்டோம் நண்பர்களே. ரெண்டாவது வாட்டி வின் ஆகிட்டேன்னா பிகாஸ் நான் ஃபஸ்ட் வாட்டி வின் ஆகிட்டேன். நான் மெயின் ஸ்டோரி விளாடும்போது. பாவம். ஐ திங்க் இந்த எபிசோடு போதும்னு நினைக்கிறேன். இதோட வாங்க போகலாம். இதோட இந்த எபிசோடு போதும் நண்பர்களே. அடுத்த எபிசோடில் பார்த்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டு எபிசோடு அட பாதி இறங்கடா கீழே. சேவை போட்டுட்டு முடிச்சிடலாம். ஐ திங்க் போதும். இது போதும். 3வது மிஷன் முடிச்சிட்டோம். நம்மளோட டார்கெட்டை முடிச்சிட்டோம். நீங்கள் இது போதும். அடுத்த வீடியோவில் நான் சந்திக்கிறேன்.